குட் மார்னிங், திஸ் இஸ் சகர் கிச்சன். இன்றைக்கி நம்ம டியூஸ்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகு நான் ஈவினிங்க்கு மேலே தான் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தினால் மோதகம் செய்யலாம் அப்படின்னு பச்சரிசியெல்லாம் ஊற போட்டு அதெல்லாம் இடியாப்ப மாவு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹோம்மேடாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. வீடு துடைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை இதெல்லாமே பண்ணி முடிச்சுக்கிட்டேன். எல்லா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நினைப்பேன், விநாயகர் சிலையை வச்சு நம்ம சாமி கும்பிடணும், அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நினைப்பேன், அதுக்கு கரெக்டாக இருக்கணும், பூஜையெல்லாம் கரெக்ட் டைமில் பண்ணணும், சுத்தபத்தமாக இருக்கணும், 10 நாள் கிட்ட பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கும் போது நம்ம அந்த ஒரு நாளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். அதனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்கு சாதாரணமாக எப்போவும் போல் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு பசங்க பன்னீர் மசாலா கேட்டாங்க. சரின்னு சொல்லி ஈவினிங்கே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் ஸ்பெஷலாக ஏதாவது குருமா செய்யணுன்னா நான் ஈவினிங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் என் நைட்டு எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது.